ஹாய் நண்பா, எல்லாருக்குமே வணக்கம். விஜயனா ஃபேன்ஸ்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கடைசி பாருங்க. சிஎம் விஜய் அவர்களுக்கும் அவருடைய வைஃப் சங்கீதா அவர்களுக்கும் டைவர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கேஸோட விசாரணை நாளைக்கு நடக்க போகுது. நாளைக்கு இவங்க ரெண்டு பேரும் ஆஜராக வாங்கலாம். இந்த கேஸ் நடக்குமா அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோல பாத்திரலாம். இந்த கேஸோட மனுதாரர் சங்கீதா விஜய், ஆப்போசிட்ல சிஎம் விஜய் அவர்கள். இந்த மனு ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954 கீழே பல பிரிவுகள் மேல கேஸ் போட்டிருக்காங்க. இதுல விஜய் அவர்கள் ஒரு பெரிய நடிகரும் 2024 அரசியலுக்கு நுழைந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த தம்பதியருக்கு 2 குழந்தைகள் உள்ளது. ஜெர்சன் சஞ்சய், திவ்யா சாஷா. கூடவே வயதும் குறிப்பிட்டிருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியா இருந்துச்சு அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. குடும்பமா வெளிநாட்டுக்கு போனது, சமூக நிகழ்ச்சியில பங்கேற்றது, சுற்றுலா போனது பத்திலாம் இந்த டாக்குமெண்ட்ல குறிப்பிட்டிருக்காங்க. 2021ல இருந்து விஜய் அவர்கள் உணர்ச்சி ரீதியா விலகி சென்றதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ சங்கீதா அவர்கள் கைவிடப்பட்டதாக குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் ஒரு நடிகையுடன் வெளியில் தொடர்ந்து தொடர்பில் இருந்தார் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. கூட இருக்கிற போட்டோஸ்லாம் சமூக வலைத்தளங்கள்ல பரவினதை வச்சு எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் அவமானம் ஏற்படுது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த நடிகையுடைய நேம் மென்ஷன் பண்ணல. அப்படி தேவைப்பட்டக்க வழக்கு 2ல மென்ஷன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இது இவங்களுடைய கேஸ் டீடைல்ஸ். பட் இதுல ஃபைல் பண்ற எந்த ஒரு விஷயமே இன்னுமே ப்ரூவ் ஆகல. இந்த கேஸ் கம்பைன்ட் கோர்ட் செங்கல்பட்டுல நடக்க போகுது. இந்த கேஸ் சுஜாதா என்ற ஃபேமிலி ஜட்ஜ் தான் விசாரணை பண்ண போறாங்க. சங்கீதா தரப்புல இருந்து மஞ்சுளா என்ற அட்வொகேட் தான் ஆஜராகிறாங்க. இந்த கேஸ் இப்போ வரைக்கும் பெண்டிங்ல இருக்கு. நெக்ஸ்ட் விசாரணை 8ஆம் மாசம் 7ஆம் தேதி. நெக்ஸ்ட் கேஸ்ல ஸ்டேஜ் ஆஃப் அப்பியரன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது நேர்ல ஆஜராக சொல்றாங்க. மனுதாரர் அப்பியரன்ஸ் ஸ்டேஜ்னா வக்கீல் மற்றும் மனுதாரர் ஆஜராகணும். அப்படி இல்லனாக்கா வக்கீலாவது ஆஜராகணும். பட் போன விசாரணையில வீடியோ கான்ஃபரன்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நேர்ல ஆஜராக சொல்லி. இந்த கேஸ் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இதான். நான் கலெக்ட் பண்றதுக்கு 1 ஹவருக்கு மேல எனக்கு ஸ்பெண்ட் ஆச்சு. அதனால இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்றேங்க. சரி, இந்த விசாரணையில சிஎம் விஜய் அவர்கள் மட்டும் சங்கீதா அவர்கள் சந்திப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இந்த கேஸ்ல மனுதாரர் ஆஜர் பண்ண சொல்லிருக்காங்க. பட் இந்த கேஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால 2 பேருமே ஆஜராகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் கிடையாது. யாரா ஒருவர் ஆஜராகனாலும் விசாரணை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாத சிஎம் விஜய் அவர்களுக்கு நாளைக்கு ஒரு பிஸியான ஷெட்யூல் இருக்கு. வெயிட் பண்ணி பாப்போம், நாளைக்கு தெரிஞ்சிரும். தொடர்ந்து அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுமா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.